Hello everyone, welcome to our new YouTube channel Apex Creative Studio. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் நாலேஜ் ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு பேசிக்காகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் என்னென்ன நாலேஜ் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் ஆஃப் ஒன் சிமெண்ட் பேக் இஸ் ஈக்குவல் டு 50 kgs. மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு சிமெண்ட் மூட்டை வாங்குகிறோம்னா 50 கிலோ வர்ற பேக்கு தான் வரும். டென்சிட்டினா ஒன்றும் கிடையாது, அடர்த்தி. சிமெண்ட்டோட அடர்த்தி தன்மை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1440 kgs per மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூபுக்கு 1440 kgs இருக்கும். திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு 125 mm. திக்னஸ் மீன்ஸ் டெப்த் ஆஃப் த ஸ்லாப் தான். ஒரு டெப்த் ஆஃப் த ஸ்லாப் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 125 mm தான் இருக்கணும். C/C இது வந்து மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா பிளானில் தான் பார்ப்போம். C/C அப்படிங்கிறது சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு சென்டர் காலத்தை சென்டர் டு இன்னொரு காலம் சென்டர், இல்லாட்டி உள்ள அளவு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அதை தான் பார்ப்போம். DPC திக்னஸ் ஷுட் நாட் பி லெஸ் தென் 2.5 cm. DPC மீன்ஸ் டேம் ப்ரூஃப் கோர்ஸ். இந்த டேம் ப்ரூஃப் கோர்ஸ் எங்கே போடும்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலே. பேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலே எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ஏறும் ஃப்யூச்சரில் ஏறிச்சுன்னா அந்த சைடு ஈடெல்லாம் ஈரம் ஓதும் சூப்பர் ஸ்ட்ரக்சரில். அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரில் சைடு ஈடெல்லாம் ஈரம் ஓதாமல் தடுக்கிறதுக்கு தான் டிபிசி யூஸ் பண்ணுறோம். DL மீன்ஸ் டெவலப்மெண்ட் லென்த்து. டெவலப்மெண்ட் லென்த்துனா ஒன்றும் கிடையாது, பீமு கட்டும் போது சைடு வளர்ப்பாங்க லாஸ்ட்டில் எண்டில் அந்த காலத்தோடு சேர்க்கும் போது அந்த சைடு வளைக்கிறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் லென்த்து. ஸ்லோப் ஆஃப் ஸ்டெயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 degree to 40 degree தான் இருக்கும். ஸ்லோப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஆங்கிள். ஒரு படி வருவோம்னா அதோட ஆங்கிள் வந்து 25 degree 40 degree தான் இருக்கும். 40 degree மேலெலாம் வச்சோம்னா ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்கும். அது மாதிரி ரைசர் அண்ட் த்ரெட்டு வந்து ரைசர் வந்து 150 to 200 mm தான் இருக்கணும். த்ரெட்டு வந்து 250 to 300 mm தான் வரும். அது வந்து ரைசர்னால் ஒன்றும் கிடையாது, மேல் நெத்தி படிக்கட்டோட மேல் நெத்தி 6 inch, படிக்கட்டோட கால் வைக்கிற இடம் மேடை வந்து 10 inch. அதுதான் டிஃபால்ட் சைஸு. ஒரு மீட்டர் கியூபுக்கு 550 செங்கல் தான் தேவைப்படும். ஒரு மீட்டர் கியூப்னா ஒன்றும் இல்லை, லென்த்து 1 மீட்ரு, பிரெத்து 1 மீட்ரு, ஹைட்டு 1 மீட்ரு. ஸ்லாப் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் M20 கிரேடு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் ஆஃப் ஸ்டீல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா D² டிவைடட் பை 162 இன்ட்டு லென்த்து. D²ங்கிறது டயா போட்டு டிவைடட் பை 162 இன்ட்டு லென்த்து போட்டிங்கன்னா எவ்வளோங்கிற வெயிட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லேப்பிங் வந்து 36 mm டயாவுக்கு மேலே லேப்பிங் யூஸ் பண்ணக்கூடாது. 36 mm டயா வரைக்கும் தான் லேப்பிங் யூஸ் பண்ணுவோம். 36 mm டயாவுக்கு மேலே வந்துச்சுன்னா கப்ளரு அந்த மாதிரி போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஃப்ரீ ஃபால் ஆஃப் காங்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஃப்ரீ ஃபாலுங்கிறது ஒன்றும் கிடையாது, எவ்வளோ தூரத்துலேருந்து கொட்டுறோம் அப்படிங்கிறது தான். காங்கிரீட்டு கலவை கிண்டிட்டு எவ்வளோ தூரம் தான், அது 1.5 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது. 1.5 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக போய் செட்டில் ஆகும், இல்லாட்டி செக்ரிகேட் ஆகிரும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிரிக் இஸ் ஈக்குவல் டு 7.5 Nm/mm². கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துங்கிறது அழுத்தும் தன்மை. ஒரு பிரிக்கில் வந்து அழுத்தும் தன்மை எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7.5 Nm/mm² தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் பார்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை C/C + 1. C/Cனா ஒன்றும் கிடையாது, சென்டர் டு சென்டர். முன்னாடியே போன இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், C/Cனா என்ன அப்படிங்கிறது. லென்த் ஆஃப் ஆப்போசிட் சைட்னா நம்ம கம்பி கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் எவ்வளோ லென்த் இருக்குது அது டிவைடட் பை ஸ்பேசிங். எவ்வளோ ஸ்பேசிங், ஒரு 6 inch ஸ்பேசிங் விட்டிங்கன்னா 6 inch + 1. இது ரெண்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் பேக் இஸ் வந்து 1.25 cubic feet. இது வந்து கால்குலேஷனுக்குலாம் உதவும். இதுக்கான வீடியோலாம் நான் போடுறேன் உங்களுக்கு ஃபியூச்சரில். அந்த கியூபிக் ஃபீட்டில் யூஸ் பண்ணி போடுறது அதெல்லாம் போடுறேன். ஹைட் ஆஃப் கிச்சன் அண்ட் பாத்ரூம் வந்து 3 மீட்டர் தான் இருக்கணும். அந்த சீலிங்கோட ஹைட்டு வந்து 3 மீட்டர் 10 அடி தான் போடணும். அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது. கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு அதுக்கெலாம் நம்ம ஹாலில் அந்த இதுக்கெலாம் ஹை ரைஸாக பண்ணுவாங்க சீலிங்ஸு. ஆனால் கிச்சன் பாத்ரூம்க்குலாம் 3 மீட்டர் தான் டிஃபால்ட் சைஸு. வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 15% கீழே தான் இருக்கணும். க்யூரிங் ஆஃப் காங்கிரீட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 7 days. 7 days கீழே க்யூரிங் பீரியடு காங்கிரீட்டுக்கு இருக்கவே கூடாது. 28 days அது க்யூரிங் ஆனால் தான் காங்கிரீட்டோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும். 7 days பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் த ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். 14 days பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்துடும். 20 days பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் ஸ்ட்ரென்த்து வந்ததுக்கு நம்மளுக்கு அப்டேட் ஆகிரும். 28 days க்யூரிங் டெஃபினட்டாக ஆனால் தான் நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகும். எலக்ட்ரிக்கல் காண்டிட் ஷுட் நாட் ரன் இன் காலம்ஸ். அப்படின்னா அந்த இடையில பைப்பெல்லாம் போடுவாங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்து கீழே இறக்கிறதுக்கு பைப்பு போடுவாங்க. அந்த பைப்பு காலத்தில் அந்த இதெல்லாம் வரவே கூடாது. டெஃபினட்டாக காலத்துலலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. காலம் பீம்லலாம் அந்த பைப்பை இறக்கி விடுவாங்க. அந்த பைப்பு வந்து கீழே ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்றது வந்து அதுலேருந்து வரவே கூடாது. மினிமம் சைஸ் ஆஃப் காலம் இஸ் 9 inch, 9 inch. 9 inch × 9 inch. 9 inchனா 9 inch. 9 முக்காலுக்கு முக்கால் காலம் தான் போடணும். முக்காலுக்கு முக்கால் காலம் தான் மினிமம் சைஸ், அதை குறைச்சி போடக்கூடாது. மினிமம் சைஸ் ஆஃப் ஃபூட்டிங் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி தான் போடணும். 2 அடி குறைவாக போடக்கூடாது. 3க்கு 3 அதெல்லாம் போட்டுக்கலாம். 2 அடி குறைவாக டெஃபினட்டாக போடக்கூடாது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும், ஆர்கிடெக்ட் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நாங்கள் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க எங்களை. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற முயற்சி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும்.